விசுவாசம் இருக்குன்றதுக்காக என்னென்ன எடுத்து செய்யறது இல்லை. கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் நடக்கணும். அவருடைய நடத்தல் எனக்கு வேணும்னு காத்திருந்து விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்க முன்னால கர்த்தருடைய திட்டத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் நிற்கும். இதை எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோன்னு உலகம் சொல்லும். அப்படி செகண்ட் ஆப்ஷன் வந்து நிற்கும் போதெல்லாம் நீங்க சொல்லணும், ஆப்ஷன் இருக்கு, இடமே இல்லை, ப்ரையாரிட்டி தான், கர்த்தருடைய டிசிஷன் தான் என் டிசிஷன். அப்படி சொல்லி நீங்க நின்னீங்கன்னா இரட்டிப்பான நன்மைகளை குறித்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நீங்க என்ன பண்ணுது, எத்தனையோ பேரை அந்த நெருக்கடிக்குள்ள போகும்பொழுது, அழுத்தத்துக்குள்ள போகும்பொழுது, ஒரு விதமான சோர்வுக்குள்ள போகும்பொழுது, கொஞ்சம் மங்கர மாதிரி நிலைமை வரும்பொழுது டக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் ரூட்டை அப்படியே கொண்டு வந்து பிசாசு வைப்பான், உலகம் வைப்பான், சில ஆட்கள் வைப்பான். உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது வந்து உலகத்துக்கு தெரியாது. உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு தேவனால் அருளப்பட்ட நம்பிக்கைன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லியிருக்கிறீர், நம்ப வைத்திருக்கிறீர், நான் நம்புகிறேன். நான் வந்து இப்போவும் நான் எப்படி செயல்படணுன்றத நீர் சொல்லாம நான் மூவ் ஆக மாட்டேன். நீங்க எனக்கு டைரக்ஷனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நின்னம்னா உங்களை தப்புவிக்க வேண்டிய கண்ணிக்கு தப்புவித்து, நீங்கள் தாண்ட வேண்டிய தடையை உங்களை தாண்ட வச்சு, நீங்கள் போக வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போக கர்த்தர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார்.